என்றைக்காவது நியூட்ரலில் போட்டுக்கிட்டே வண்டியை போட்டிட்டு போயிட்டீங்களா? அது அப்படியே உங்களை கொண்டு போயிட்டே இருக்குமா? நியூட்ரலுக்கு அந்த பவர் இருக்கா? நியூட்ரலுக்கு அந்த பவரே கிடையாது. நெகட்டிவுக்கு நெகட்டிவ் பவர் இருக்குது, மைனஸ் பவர். அது நியூட்ரலுக்கு 0 பவர். அது உங்களை முன்னே கொண்டு போக முடியாது, உங்களை முன்னேற வைக்க முடியாது. நியூட்ரலுக்கு எந்த பவரும் கிடையாது பாருங்க, பத்தாது. நியூட்ரல் நியூட்ரலாக இருந்தால் பத்தாது, அது எந்த பவரும் இல்லை. பாசிட்டிவுக்கு தான் பவர் இருக்கு. முற்போக்கா யோசிக்கும் போது, எண்ணும் போது, பேசும்போது அதுக்கு தான் பவர் உண்டு. சில பேர் சொல்கிறாங்க, ஆனால் நம்ம சபையெல்லாம் குற்றம் சாட்டுவாங்க பாருங்க, உங்கள் சபையில் இதுதாங்க பிரச்சனை, இந்த பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் கொஞ்சம் போதிக்கிறீங்க, இந்த உலக பிரகாரமான பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்வாங்க. ரொம்ப ஆவிக்குரியமாக இருக்கும் கேட்குறதுக்கோ. அப்படியா? இது உலக பிரகாரமான இதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் முடியும், கூடும், ஆகும், இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எப்படி? அவங்களுக்கு அது ஏற்றுக்கவே முடியல பாருங்க. என்ன சொல்கிறாங்க? உலக பிரகாரமான பேச்சு இது, உலக பிரகாரமான எண்ணம், உலக பிரகாரமான ஆட்டிடியூடுன்றாங்க. நான் கேட்குறேன், அது உண்மையில உலக பிரகாரமான ஆட்டிடியூடா? நெகட்டிவாக பேசுறது தான் உலக பிரகாரமான ஆட்டிடியூட். நெகட்டிவாக யோசிக்கிறது தான் உலக பிரகாரமான ஆட்டிடியூட். நல்லா யோசித்து பாருங்க. என்னால் முடியாது, எனக்கு ஒன்றும் நடக்காது, நான் முன்னேற முடியாது, நான் என்ன செஞ்சாலும் இது உருப்படாதுன்னு பேசுறது ஆவிக்குரிய யோசனையா, ஆவிக்குரிய பேச்சா, வேதத்தின்படி இருக்கிற பேச்சா, தேவனை கனப்படுத்துகிற பேச்சா? அந்த மாதிரி பேச்சில் தேவனுக்கு இடமே இல்லையே. என்னால் முடியாது, ஒன்றும் உருப்படாது, நான் செய்கிறதெல்லாம் உருப்படாதுன்னு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அந்த பேச்சில் தேவனுக்கு எங்கே இடம் இருக்குது? அந்த பேச்சில் அது என்ன காமிக்குது? அந்த ஆள் தேவனை நினச்சி பார்க்கல. அவர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ நல்லவர், அவர் எவ்வளோ காருண்யம் உள்ளவர், அவர் எவ்வளோ தயவுள்ளவர், நம்முடைய பிரச்சனையை பார்க்குறார், நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருப்பார்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. நமக்கு கொஞ்சம் தயவு காட்டுவார், எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு யோசித்து பார்த்தாங்களா? இல்லை. அவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்க? எனக்கு ஒன்றும் நடக்காது, என்னால் ஒன்றும் முடியாது, நான் உருப்படவே மாட்டேன். இதில் தேவனை அவங்க கனமும் படுத்துறது இல்லை, அவருக்கு கொஞ்சம் கூட அதில் இடமே கொடுக்கவே இல்லை பாருங்க. தேவனை கம்ப்ளீட்டாக சைட்லைன் பண்ணிட்டாங்க. கர்த்தாவே நீர் முக்கியம் கிடையாது, என்னால் முடியாது, எனக்கு ஒன்றும் நடக்காது. நான் சொல்லுகிறேன், நெகட்டிவாக பேசுவது, நெகட்டிவாக யோசிக்கிறது தான் உலக பிரகாரமான யோசனையும் பேச்சும். தேவனுக்கு எதிர்த்த ஒரு யோசனை பேச்சு அது. தேவனுக்கு இடம் கொடுக்காத ஒரு யோசனையும் பேச்சும், தேவனை கனப்படுத்தாத ஒரு யோசனையும் பேச்சும். பாசிட்டிவாக பேசும் போது இது உலக பிரகாரமான பேச்சா, உலக பிரகாரமான யோசனையா? கிடையாது.